தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வுக்கு எதிராகவும் இடபிள்யூஎஸ் என்கின்ற உயர்சாதிகளுக்கான பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டிற்கு எதிராகவும் கடந்த ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1, 2 ஆகிய 4 நாட்கள் திராவிடர் கழகத்தின் சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. கடைசி நேரத்தில் தமிழ்நாடு அரசு அதற்கான அனுமதியினை மறுத்தது. கருத்து சுதந்திரத்தை, பேச்சு சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய இந்த அரசினுடைய நடவடிக்கைக்கு எதிராக திராவிடர் கழகம் உயர்நீதிமன்றத்தை நாடியது. உயர்நீதிமன்றத்தில் திராவிடர் கழகத்தினுடைய சட்ட போராட்டம் வெற்றி பெற்று இன்றைக்கு அதற்கான அனுமதி தமிழ்நாடு முழுவதும் இருசக்கர வாகன பரப்புரை பயணத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஆகஸ்ட் 22, 23, 24, 25 ஆகிய 4 நாட்கள் தமிழ்நாடு தழுவிய அளவில் நீட் தேர்வுக்கு எதிராகவும் இடபிள்யூஎஸ் என்கின்ற பொருளாதார அடிப்படையிலான உயர்சாதியினருக்கான இடஒதுக்கீட்டிற்கு எதிராகவும் பிரச்சார பரப்புரை பயணம் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 4 நாட்கள் 6 குழுக்களாக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் பிரச்சார பரப்புரை பயணம், கையெழுத்து இயக்கம், துண்டறிக்கை பிரச்சாரம், அதே போல புத்தக விற்பனை என்ற ஒரு மக்கள் இயக்கத்தை திராவிடர் கழகம் நடத்த இருக்கிறது. திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை திராவிடர் கழகம் ஒரு சமூக புரட்சி இயக்கம், ஒரு அரசியல் கட்சி அல்ல. அதே போல இந்த இயக்கத்தினுடைய கண்கள் என்று சொன்னால் போராட்டமும் பிரச்சாரமும் தான். அந்த வகையில் புரட்சியை, போராட்டத்தை ஏற்படுத்துவதற்கு மக்களிடையே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில், மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த பரப்புரை பயணம் அமைய இருக்கிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், ஒத்த கருத்துடைய நண்பர்கள், தோழர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அத்துணை பேரும் இந்த பரப்புரை பயணத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்கிறோம். திராவிட மாணவர் கழகம், திராவிடர் கழக இளைஞரணி, திராவிட மகளிர் பாசறை தோழர்களுடைய வாகனங்களிலிருந்து எழக்கூடிய உருமல் சத்தம் ஒன்றிய அரசின் செவிகளை கிளிக்கட்டும். சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வையும் பார்ப்பனர்களுக்கான இடபிள்யூஎஸ் என்கின்ற இடஒதுக்கீட்டையும் ஒழிக்கும் வரை நம்முடைய பயணம் தொடரும்.